ஹலோ கைஸ், வெல்கம் டு குட்வில் சவுண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டீரியோ இன்டகிரேட்டட் ஆம்ப்ஸ் பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ரோட்டல் பிராண்டில் 1592 அப்படிங்கிற மாடல். ரொம்பவே நல்ல மாடல். உங்களுக்கு வந்து இன்பில்ட்டாகவே ப்ளூடூத் கொடுத்துருப்பாங்க, யூஎஸ்பி இன்புட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஆம்ப்ளிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏபி டிசைன் பண்ணது. இது 200 வாட்ஸ் போகும். உங்களுக்கு 4 ohmஸில் பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸ் போகும். இதோட டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.03 கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஏகேஎம் 32 பிட் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல டேக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு எக்ஸ்எல்ஆர் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. இன்புட் சோர்ஸ் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்பவே குவாலிட்டியான ப்ராடக்ட். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லிம் லைனாக இருந்தாலுமே இது சவுண்டு பில்டு குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரோட்டல் சவுண்ட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்டு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பவர் ஆம்ப்பு. ஆக்சுவலாக 2 பவர் ஆம்ப்பு ஒரே மாடல். நேடில் C270 அப்படிங்கிற மாடல். இது வந்து ஒரு ஸ்டீரியோ பவர் ஆம்ப்பு. வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 வாட்ஸ் போகும் 8 ohmஸுக்கு. நீங்கள் பிரிட்ஜிங் பண்ணி சிங்கிளாக யூஸ் பண்ணிங்கனாலும் 300 வாட்ஸ் போகும். 4 ohmஸில் ஹேண்டில் பண்ணும் 300 வாட்ஸு. டிஹெச்டி பார்த்தீங்கன்னா இதுவுமே 0.03 கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனும் சரி, ரோபஸ்ட் குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டச் ஆகி ஷார்ட் ஆச்சுனாலும் சவுண்டு கிளிப் ஆகி உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் மோட் போகும். அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ நேடு நீங்கள் வேறு ஏதாவது ப்ரீ வச்சுருக்கீங்கன்னா இதில் இன்புட் கொடுத்துக்கலாம். அண்டு இதில் வேரியபிள் இன்புட், ஃபிக்ஸ்டு இன்புட்லாம் கொடுத்துருக்காங்க. தனியாக இண்டிவிஜுவல் வால்யூம் கெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து 4 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், 6 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம், 8 ohms ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்க, பூஸ்ட் பண்ணணுன்னா ஆக்சுவலாக இது மாதிரி பவர் ஆம்ப் போட்டு பூஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக ஏவி ரிசீவர் கூட நான் இந்த பவர் ஆம்ப் பூஸ்ட் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஸ்டீரியோ ப்ரீ ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கீங்கன்னா அதில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நேடு ப்ரீ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு சூட்டபிள் மாடல் நீங்கள் வச்சுருந்தீங்கனாலும் இது யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் கைஸ். தேங்க்யூ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000. அண்ட் அடுத்து பார்க்குறது வந்து அக்வஸ்டிக் அட்வான்ஸ்டு அக்வஸ்டிக் அப்படிங்கிற மாடல். MAP 101 அப்படிங்கிற மாடல். இது வந்து உங்களுக்கு ஃப்ரான்ஸ் மேடு வரும். 45 வாட்ஸ் வரும். கிளாஸ் ஏபி ஆம்ப்ளிஃபிகேஷன். இப்போ வாட்டேஜ் கம்மினாலும் உங்களுக்கு பெரிய டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. அண்டு சவுண்ட் ஸ்டேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும். இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து டீட்டெயில்டாக இருக்கும். அது வந்து சம் ஆஃப் த யூரோப்பியன் மேட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணணும், கொஞ்சம் பட்ஜெட்டில் வாங்கணுன்னா இந்த அட்வான்ஸ்டு அக்வஸ்டிக் மாடல் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஆடியோ இன்புட் பார்த்தீங்கன்னா RCA இன்புட் தான் மேக்ஸிமம். அண்டு இதுலேருந்து நீங்கள் ப்ரீ அவுட்டாக கூட எடுத்துக்கலாம். இல்லை பவர் ஆம்பாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட் சவுண்டிங்காக விரும்புகிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் வரும். இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் அடுத்து பார்க்குறது கொஞ்சம் விண்டேஜ் மாடல். ஆடியோ லேபில் 8000A அப்படிங்கிற மாடல். இது வந்து இங்கிலாந்து மேடு. உங்களுக்கு டோன் கண்ட்ரோல்லாம் வந்துடும். உங்களுக்கு வாட்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 60 வாட்ஸ் கிடைக்கும். 0.05 THD கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். நீங்கள் ஒரு புக்ஷெல் ஸ்பீக்கர் வச்சுருக்கீங்க, ஒரு பேசிக் டவர் வச்சுருக்கீங்கன்னா இது சூப்பராக ரன் ஆகும். சவுண்ட் குவாலிட்டி வந்து இதுவுமே ரொம்ப சாஃப்ட் தான். மியூசிக்கலி டோன் வந்து நல்லாவே இருக்கும். இதெல்லாம் வந்து பட்ஜெட் ஆம்ப்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு இன்டகிரேட்டட் ஆம்ப்ஸ் நீங்கள் வந்து பிகினர் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா இது மாதிரி மாடல் சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,500 வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து நேடில் ஒரு இன்டகிரேட்டட் ஆம்ப்ளிஃபையர் மாடல் பார்த்தீங்கன்னா நேடு 356 BEE அப்படிங்கிற மாடல். இதுவுமே ரொம்ப சூப்பரான மாடல். உங்களுக்கு இது வந்து இதெல்லாம் மிட் வேரியண்ட்டில் வரும். 80 வாட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு டிஹெச்டி பார்த்தீங்கன்னா 0.007 கொடுத்துருக்காங்க. இது டொராய்டல் ட்ரான்ஸ்ஃபார்மர்.
டோன் கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு வந்து பவர் டிரைவ் சர்க்யூட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டைனமிக்ஸ்லாம் நல்லாவே தூக்கி காட்டும், என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அண்டு வந்து நீங்கள் ஒரு லோ இம்பெடன்ஸ் ஸ்பீக்கர் போடுறீங்க, லெட்ஸே 4 ohms அந்த மாதிரி போடுறீங்கன்னா கூட ஈஸியாக ட்ரைவ் பண்ணும். நேடில் வந்து அதான் அவங்க கொடுக்குற வாட்டேஜுக்கும் அதோட பவருக்கும் வந்து ரொம்பவே கம்மியாக போட்டிருப்பாங்க. பட் பவர் ரொம்பவே போஸ்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் A+B கான்செப்டில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்கும். மியூசிக்கலி நேட்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதோட டோன் தெரிஞ்சிருக்கும், எந்த மாதிரி டோனில் வருது அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு ரிமோட்டோட கிடைக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து பார்க்குறது என்னோடய ஃபேவரட் மாடல்ன்றதை விட பிராண்டுன்னு சொல்லலாம், மியூசிக்கல் ஃபிடிலிட்டி வந்து உங்களுக்கு மாடல் பார்த்தீங்கன்னா A120 அப்படிங்கிற மாடல். இது 40 watts கிளாஸ் A ஆம்ப்பு, இங்கிலாந்து மேடு, ரொம்பவே வார்ம் சவுண்டிங்காக இருக்கும். மியூசிக்கல் ஃபிடிலிட்டி ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, மியூசிக்கல் ஃபிடிலிட்டி கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் ஆம்ப் வந்து இந்த அளவுக்கு டோன் வந்து டீட்டெயில்டாக இருக்குது, பஞ்சியாக இருக்குன்றது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இது மாடலும் சூப்பரான மாடல். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ. இதுவும் மின்ட் கண்டிஷன் ப்ராடக்ட் தான். ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில், அது ரொம்ப கண்ணாடி மாதிரி தெரியறதுனால ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும் உங்களுக்கு. அண்டு மற்றபடி கண்டிஷன்ஸ் எதுவுமே பின்னாடியோ சைட்லேயோ எந்த ஸ்க்ராச்சஸும் கிடையாது. இதோட ப்ரைஸ் வந்து 48,000 வரும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குறது சேம் பிராண்ட் தான், மியூசிக்கல் ஃபிடிலிட்டியில் M3i. இது வந்து என்னோடய ஃபேவரட் மாடல்னு சொல்லலாம். ஏன்னா இது 3வது ஆம்ப்பு நான் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு சேல் பண்ணுறேன். கிளாஸ் A ப்ரீஆம்ப் ஸ்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பஞ்சி டீட்டெயில்டு சவுண்டாக இருக்கும். வாட்ஸ் பார்த்திங்கன்னா 76 watts 76 watts per சேனல் கொடுத்துருப்பாங்க. THD பார்த்திங்கன்னா 0.014 கொடுத்துருப்பாங்க. ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. மற்றபடி XLR இன்புட் தான். உங்களுக்கு வந்து சவுண்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் 76 watts 250 watts நான் வந்து ஃபோக்கல் ஆரியா 936லாம் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். பாதி வால்யூம்லேயே சூப்பராக இருக்கும் சவுண்டு. மியூசிக்கல் ஃபிடிலிட்டியும் அப்படி தான். அவங்க கொடுக்குற வாட்டேஜுக்கும் அது பண்ணுற பவர் ட்ரைவுக்கும் என்னடா அப்படி இந்த அளவுக்கு ட்ரைவ்னு இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஆம்ப்பு. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.